சார், நீங்கள் தானே பயணங்கள் தொடர் கதை புக் சீரிஸ் எழுதினவர்? இந்த 20 வருஷத்தில் நீ தான்ப்பா ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை என்கிட்ட கேட்குறது. சார், உங்கள் எல்லா புக்ஸும் படிச்சிருக்கேன் சார். ஆச்சரியமாக இருக்குதுப்பா. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் தோற்று போன 1000 எழுத்தாளர்களில் நானும் ஒருத்தவன். சார், என்ன சார், என் வாழ்க்கையை ஷேப் பண்ணதே உங்கள் புக்ஸும் உங்கள் வார்த்தைகளும் தான் சார். வின்னர் சார் நீங்கள். வாழ்க்கை கணிக்க முடியாததுப்பா. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்கும்னு எதிர்பார்த்த அந்த அங்கீகாரம் எதிர்பார்ப்புன்னா என்னன்னு கேட்குற வயசில் கிடைக்குது. சார் பாருங்கள் சார், உங்களோட எல்லா கலெக்ஷன் நான் வச்சுருக்கேன் சார். பாருங்கள், எல்லா ஊரோட ட்ராவல் லாக்ஸும் இருக்குது. ஆனால் இதில் பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா புக்ஸ் மட்டும் மிஸ்ஸிங். ஏன் சார்? எனக்கு எதுவும் புரியல ஏன் மிஸ் ஆச்சு. சார், உங்கள் சொந்த ஊர் பாண்டிச்சேரி, ஆனால் அதோட ட்ராவல் லாக் மட்டும் மிஸ்ஸிங். அதுக்கு எதா கதை இருக்குமோன்னு ஆர்வமாக இருந்துச்சு. அதுதான் இவ்வளோ தூரம் உங்களை தேடி வர வச்சிருக்கு சார். நீ சொல்கிறது சரிதான் தம்பி. அப்படி ஒரு புத்தகம் எழுதினேன், ஆனால் ரிலீஸ் பண்ணல. ஏன் சார்? இப்போ அந்த புக் இருக்கா? அதில் ஒரு இடத்தோட பதிவு இருக்கு, படிச்சுப்பார். அரிக்கமேடு. சீக்கிரம் ஆயத்தி, டைம் ஆயிடுச்சு. என்ன இடம் இது? இடமே இப்படியா? நீ சும்மா பேசிட்டே இருக்காது, அந்த பில்டிங்ஸ்லாம் பாரு. நீ எழுத ஸ்டார்ட் பண்ணி ஏத்தி. இது ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ். என்னத்த ஹிஸ்டாரிக்கலோ. அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சின்னங்கள் கிரேக்க ரோமானியர் கிபி 1 மற்றும் 2ஆம் நூற்றாண்டுகளில் தமிழர்களோடு கொண்டிருந்த வணிக தொடர்பை ரொம்ப தெளிவாக தெரியப்படுத்துது. சங்க இலக்கியங்களில் தமிழர்கள் ரோமானியர்களை யவனர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த யவனர்கள் தான் சங்க காலத்தில் ரோமில் இருந்து தமிழகத்திற்கு தங்கத்தை கொண்டு வந்து அதற்கு பதிலாக இங்கிருந்து மிளகை எடுத்துக்கிட்டு போனாங்க. இப்படி வணிகம் செய்ய வந்த ரோமானியர்கள் தமிழகத்தில் பல குடியிருப்புகளை ஏற்படுத்தி தங்கியிருந்தாங்க. இப்படி வந்தவங்க கேரளத்தில் இருக்கிற முசிறியிலும் தமிழகத்தில் கொற்கை, காவிரி பூம்பட்டினம் மற்றும் அரிக்கமேடு போன்ற பகுதிகளில் தங்கி வணிகம் செஞ்சுருக்காங்க. அரிக்கமேடு பக்கத்தில் உள்ள இதோட பெயர் வீராம்பட்டினம். இதில் முதன்மையான இடமாக அரிக்கமேடு சொல்லப்படுது. அரிக்கமேடு பக்கத்தில் உள்ள இடத்தோட பெயர் வீராம்பட்டினம். இதோட பழைய பெயர் வீரப்பட்டினம்னு சொல்கிறாங்க. வணிகர்களோட பாதுகாப்புக்காக வந்த யவன வீரர்கள் தங்கியிருந்ததுனால இந்த பகுதிக்கு வீரப்பட்டினம்னு புனை பெயர் உருவாயிருக்கு. பேச்சு வழக்கில் இப்போ வீராம்பட்டினம்னு மாறிடுச்சு. புதுச்சேரியில இருந்து கடலூர் போகிற சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் அரியாங்குப்பம் இருக்குங்க. அங்கிருந்து வீராம்பட்டினம் போகிற சாலையில் ஒரு நுழைவாயில், அதில் அரிக்கமேடு செங்கழநீர் அம்மன் ஆலயம் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த வழியாக கிழக்கு நோக்கி போனீங்கன்னா காக்காயந்தோப்பு அப்படிங்கிற சின்ன ஊரை ஒட்டி அரியாங்குப்பம் ஆத்தோட தெற்கு கரையோரமாக 20 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற மேடான இடம்தான் அரிக்கமேடு. காக்காயந்தோப்புலேருந்து குறுகலான பாதை வழியாக 500 மீட்டர் தொலைவில் போனீங்கன்னா
குழு குழுன்னு மாந்தோப்பு நம்மளை கூப்பிடுற மாதிரியே இருக்கும். தொல்பொருள் துறை கட்டுப்பாட்டில் அந்த பகுதி முள்வேலி போடப்பட்டு புதுவை அரசால் பாதுகாக்கப்பட்டு வருது. அதோட முகப்பு பகுதியில் அரசால் வைக்கப்பட்டிருக்கிற பெயர் பலகை பார்த்தா இதுதான் பண்டைய கால அரிக்கமேடு பகுதின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அரியாங்குப்பம் ஆத்தங்கரை ஒட்டி அரிக்கமேடு அமைஞ்சிருக்கிறதுனால அங்கிருந்து வர ஈரப்பதமான காத்தும் பறவைகளோட சத்தமும் மனசுக்கு அளவில்லாத சந்தோஷம் இருக்குது. ரோமானிய குடியிருப்பு அப்படின்னு அறியப்பட்ட இந்த அரிக்கமேட்டில் ரோமானிய நாட்டை சேர்ந்த பல தொல்பொருள் சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த இடம் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கு. மாந்தோப்பின் வழியாக போனோம்னா கம்பீரமான 2 பெரிய தூண்களை பார்க்கலாம். 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த்ரான் பாதிரியார் அப்படின்னு ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் கிறிஸ்துவ மடம் அமைச்சு தங்கியிருந்தார். அந்த கட்டிடத்தின் இடிபாடுகள் இன்னும் அங்கே இருக்கு. அந்த தூண்களை ஒட்டி இருக்கிற ஒத்தையடி பாதை வழியே கொஞ்ச தூரம் உள்ளே போனால் நேராக அரியாங்குப்பத்து ஆத்தோட கரையை பார்த்துடலாம். இந்த கரைக்கு பக்கத்தில் உள்ள மேட்டு பகுதியில் தான் அகழ்வாராய்ச்சியை நடத்தியிருக்காங்க. இந்த பகுதியில் தான் ரோமானியர்கள் தங்கி தங்களோட வாணிபத்தை தமிழர்களோட மேற்கொண்டதா சொல்லப்படுது. சங்க இலக்கியத்தில் உள்ள யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் மூலமாக சங்க காலத்தில் தமிழகம் வந்து வணிகம் செய்த ரோமானியர்களை தமிழர்கள் யவனர்கள் என்றும் அழைச்சதையும் அவர்களோட வணிகம் செஞ்சதையும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. கிரேக்க ரோமானியர்கள் இங்கே தங்கி வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஏராளமான தடயங்கள் அரிக்கமேடு பகுதியில் கிடைச்சிருக்கு. வரலாற்று நோக்கில் இந்த பகுதியை 1937ஆம் ஆண்டில் ஆய்வு செய்து அரிக்கமேடு ரொம்ப பழமையானதுன்னு முதல்ல உலகுக்கு தெரியப்படுத்தியவர் ருவோ துப்ராய் அப்படிங்கிறவர். இவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். புதுச்சேரி பிரெஞ்சு கல்லூரியில் 27 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றிய இவர் தென்னிந்தியாவின் வரலாற்றை வெளிக்கொணர்ந்த முன்னோடிகளில் ஒருத்தர்னு சொல்கிறதே சரியாக இருக்கும். அதே சமயத்தில் தென்னிந்தியாவில் இருக்கிற தஞ்சை, மதுரை, ராமேஸ்வரம், காஞ்சிபுரம், சித்தன்னவாசல் போன்ற இடங்களுக்கு சென்று தாம் திரட்டிய தகவல்களை கொண்டு தக்காணத்தின் முற்கால வரலாறு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் டெக்கன் 1919 அப்படின்னு நூல் வெளியிட்டார். இப்போது பாரதி பூங்காவா இருக்கிற பகுதி அந்த காலத்தில் பிரெஞ்சு இந்தியாவின் செயின்ட் லூயி கோட்டையாக இருந்தது அப்படின்ற உண்மையை அகழ்வாய்வு மூலமாக வெளிக்கொணர்ந்தவரும் இவர்தான். அது மட்டுமல்ல, விழுப்புரம் அருகில் உள்ள பனைமலை கோவிலை பற்றிய தொல்லியல் உண்மைகளை முதல்ல வெளிக்கொணர்ந்தவரும் இவர்தான். 1945ஆம் ஆண்டு மார்டிமர் வீலர் என்ற ஆங்கிலேயர் தமது தொல்பொருள் ஆய்வு குழுவுடன் 3 மாதம் தொடர்ச்சியாக அரிக்கமேடு பகுதியில் ஆராய்ச்சி செஞ்சார். அதுக்கு பிறகு 1950 கசால் என்னும் பிரெஞ்சியரும் அவரது மனைவியும் இணைந்து அரிக்கமேடு பகுதியில் தொல்பொருள் அகழாய்வு நடத்தினாங்க. பின்னர் 1982 இருந்து 1996 வரைக்கும் விமலா பெக்லி என்ற அமெரிக்க பெண் ஆய்வாளர் அமெரிக்காவின் பென்சில்வேனியா பல்கலைக்கழக நிதி உதவியோட பெரிய அளவிலான ஆராய்ச்சி ஒன்றை மேற்கொண்டு பல தொல்பொருட்களை கண்டெடுத்தாங்க. அவரோட ஆய்வு தான் பல புதிய முடிவுகளுக்கு வழிவகுத்தது. அவரது ஆய்வின் போது அதிக அளவிலான அரிடைன் பானை வகை, ஆம்போரா மதுச்சாடிகள், ரவுலடெட் பானைகள், கண்ணாடி பொருட்கள், சுடுமண் பொருட்கள் என பல ரோமானிய தொல்பொருட்களை கண்டெடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அரிக்கமேடு பகுதியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் எண்ணிக்கையை கொண்டு வாணிபம் செய்த கிரேக்க ரோமானிய மக்களோட எண்ணிக்கையை நாம தெரிஞ்சுக்கலாம். இதுபோல தமிழர்கள் பயன்படுத்திய ஏராளமான தொல்பொருள் சின்னங்கள் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கு. சிவப்பு வண்ண பானைகள், சுடுமண் பொருட்கள்,
பாவை விளக்கு மட்பாண்டங்கள், மதுவை தேக்கி வைக்க பயன்படுத்தக்கூடிய கூர்முனை ஜாடிகள், 200க்கும் மேற்பட்ட மணி வகைகள், பண்டசாலை கட்டடங்கள், இதெல்லாம் ரொம்ப அழகான பொக்கிஷம்னு சொல்லலாம். அரியாங்குப்பம் ஆற்றின் கரையை ஒட்டிய பள்ளமான பகுதியில் தான் சாய தொட்டிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெய்த துணிகளுக்கு சாயம் துவைத்து அதை காய வச்சு வெளிநாட்டிற்கு அக்கால தமிழர் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஆற்றங்கரையை ஒட்டிய தென்னந்தோப்பு பகுதியில் தான் சங்ககால தமிழர்களோட மணி செய்யும் தொழிற்சாலை இருந்திருக்கு. அந்த தென்னந்தோப்புடைய மேற்பரப்பில் கிடைச்ச ஏராளமான மணி வகைகள் இதை உறுதி செய்யுது. இன்னைக்கு பரம்பரையாக உழவு தொழில் செய்வதை போன்று அந்த காலத்தில் சிறிய அளவில் மணி செய்யும் தொழிற்சாலை வச்சுருக்காங்க. மணியில் பளபளப்பு செய்கிறது, துளையிடுறது, கோர்க்கிறது போன பல தொழில் நேர்த்திகளை செஞ்சுருக்காங்க. கோமேதகம், புஷ்பராகம், ரத்தின கற்கள், பவளம், சூது பவளம், பளபளப்பான கற்கள், கண்ணாடி, எலும்பு, இதில் எல்லாம் மணிகள் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்திருக்காங்க. அரிக்கமேட்டில் கிடைச்ச மணி வகைகளை போல இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லேயும் ஏராளமான மணி வகைகள் கிடைச்சிருக்கு. தாய்லாந்து நாட்டில் ஒரு அரசனுடைய கல்லறையில் ஆயிரக்கணக்கான மணிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி மணி வகைகள் இந்தோனேசியாவின் பாலி தீவிலும் கிடைச்சிருக்கு. அங்கு கிடைச்ச மணி வகைகள் எல்லாமே அரிக்கமேட்டில் செய்யப்பட்ட மணிகளை போலவே காணப்பட்டுச்சு. இதன் மூலமா அரிக்கமேட்டில் தயாரிக்கப்பட்ட மணி வகைகள் உலக நாடுகள் அனைத்திலும் வாணிபம் செய்யப்பட்டிருக்கிறதா நாம தெரிஞ்சுக்க முடியுது. சங்க காலத்தில் இருந்த இடத்திற்கு அரிக்கமேடுன்ற பேரே இல்லை. அந்த காலத்தில் தமிழக கடற்கரை ஓரமாக பயணம் செய்த கிரேக்க கடல் பயணியரான பெரிபுலுசு தாலமி அப்படிங்கிறவங்கள அப்பகுதியை பொதுக்கே என்று பொதுக்கா என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. சங்க இலக்கியம் குறிப்பிடும் பொதுக்கம் என்ற பெயரே சங்க காலத்தில் அரிக்கமேட்டின் பெயராக இருந்திருக்கு. பொதுக்கம் என்னும் பெயரை கிரேக்க மற்றும் ரோமானியர் தங்கள் உச்சரிப்பில் பொதுக்கேன்னு மாற்றியிருக்காங்க. பொதுக்கே என்ற துறைமுக பகுதி கடற்கரை ஓரமாக தான் இருந்திருக்கணும். அதாவது அரிக்கமேடு மற்றும் வீராம்பட்டினம் இவை இரண்டும் சேர்ந்த பகுதி தான் பொதுக்கேன்னு அந்த காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிற சுண்ணாம்பாறு, அரியாங்குப்பத்தாறு, இந்த 2 ஆறுகளுக்கு இடையில இருக்கிற பகுதியை தான் அந்த காலத்தில் பொதுக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வீராம்பட்டினத்தோட பழைய பெயர் வீரப்பட்டினம். யவன வணிகர்களுக்கு பாதுகாப்புக்காக வந்த வீரர்கள் தங்கி இருந்த இடம்தான் வீரப்பட்டினம். காலப்போக்கில் இப்பெயர் மருவி வீராம்பட்டினம்னு அழைச்சாங்க. சங்க காலத்தில் இந்த ஊரின் சுருக்கமாக வீரை என்பதாகும். இந்த ஊரில் தான் வீரை வெளியானார், வீரை வெளியன் தித்தனார் எனும் சங்ககால புலவர்கள் வாழ்ந்திருக்காங்க. பின்னர் களப்பிரர் காலத்தில் இங்கே நுழைந்த அருகன் வழிபாடு காரணமாக இந்த பகுதிக்கு அருகன்மேடு அப்படின்னு பெயர் வந்துச்சு. காலப்போக்கில் மக்களின் பேச்சு வழக்கில் அருகன்மேடு என்ற பெயர் மருவி அரிக்கமேடுன்னு மாறிடுச்சு. இங்கே கிடைச்ச அருகன் சிலையை தான் காக்காயந்தோப்பு மக்கள் பிரம்மன் கோயில் சாமி அப்படின்னு வழிபட்டு வராங்க. அரியாங்குப்பத்தில் இருந்து காக்காயந்தோப்பு வர வழியில் இந்த கோயில் இருக்குது. பழங்காலத்தில் கீத்து கொட்டகையாக இருந்த இந்த கோயில் இந்த காலத்தில் ஒரு சிறிய கட்டிடமாக கட்டப்பட்டு அதுக்குள்ள அருகன் சிலையை வைத்து பிரம்மன் கோவில்னு பெயரிட்டு உள்ளூர் மக்கள் வழிபட்டு வராங்க. அரிக்கமேடு வெறும் வணிக குடியிருப்பு மட்டுமல்ல, இங்கே காவிரி பூம்பட்டினம் போன்ற பெரிய துறைமுகம் செயல்பட்டு வந்தது. அரிக்கமேடு பகுதி வணிக வளாகமாகவும் குடியிருப்பு பகுதியாகவும் இருந்தது. பொதுக்கே துறைமுகம் என்பது வீராம்பட்டினம் கடற்கரை பகுதி தான். இங்கே தான் 5 பாய் 7 பாய் விரித்த பெரிய மரக்கலங்கள் வந்து நங்கூரமிட்டு நிற்கும். அதிலிருந்து சிறிய படகுகளும் சரக்குகள் மாற்றப்பட்டு அரியாங்குப்பம் ஆற்றின் வழியாக கொண்டு வந்து அரிக்கமேடு வணிக கிடங்குல சேமித்து வச்சு வணிகம் செஞ்சு வந்திருக்காங்க.
இந்த வணிக கிடங்குல பொருட்களை சேகரிக்கிறதுக்காக கட்டப்பட்டவ வணிக குடியிருப்புகள் ஆகும். கிரேக்க ரோமானியர்கள் பயன்படுத்திய தொல்பொருட்கள் இங்க நிறைய கிடைச்சிருக்கு. இதே போன்று பழைய துறைமுகங்களான காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, மாமல்லபுரம் இங்கெல்லாம் இவ்வளவு அதிகமான தொல்பொருள் கிடைக்கல. அதனால தான் அரிக்கமேடு தென்னாட்டின் தட்சசீலம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அரிக்கமேட்டுக்கு கூடுதல் அழகு சேர்க்கும் வண்ணம் ஆற்றங்கரையோரம் இருபக்கமும் அடர்த்தியான வளர்ந்துள்ள மரங்கள் காண்பவர் கண்களுக்கு குளிர்ச்சியையும் கவர்ச்சியையும் அளிக்குது. நெய்தல் நில தாவரங்களான தென்னை, தாழை, புன்னை மரம் என ஏராளமான இயற்கை தாவரங்கள் இங்க வளர்ந்திருக்கு. இவையெல்லாம் துறைமுகத்தை ஒட்டியும் கழிமுகத்தை ஒட்டியும் இயல்பா வளர்ற சதுப்பு நில தாவரங்கள். கழிமுல்லை செடி, அலையாத்தி, சுரப்புன்னை, அமரி செடி, பன்னுங்குச்சி மரம் என்ற நிறைய சதுப்பு நில மரங்கள் அரியாங்குப்பம் ஆற்றோரம் 2 பக்கமும் வளர்ந்து காணப்படுது. இந்த மரங்கள் தான் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு வந்தாலும் அரிக்கமேட்டு பகுதியை மண் அரிப்புல இருந்து பாதுகாத்து வருது. சார் அப்புறம் எங்க சார்? ட்ராப் பண்ணிட்டான். ஏன் பர்சனல். சார் நான் சும்மா தான் இருக்கேன். நம்ம ஏன் சார் மறுபடியும் பாண்டிச்சேரி டிராவலாக் புக் ரெடி பண்ணக்கூடாது? எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கும் சார். அதெல்லாம் நடக்காத காரியம்பா. அந்த காலம்லாம் போயிடுச்சு. சார் சார் ப்ளீஸ் சார் சொல்லிட்டு போங்க சார். சார் நான் என் நம்பரை வச்சுட்டு போறேன். உங்க கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இங்க பாண்டியில தான் இருப்பேன். ஹலோ சொல்லுங்க சார். கிளம்பி வா, ஸ்டார்ட் பண்ணலாம்.